வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஃபேஷன் ஃப்ராக், அந்த ஃப்ராக்கோட மெஷர்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில், அதோட டிராஃப்டிங் எப்படி போடணும், அதோட பேப்பர் கட் அண்ட் மினியேச்சர் ஒரு கிளாத்தை கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த ஃபேஷன் ஃப்ராக் அப்படிங்கிறதோட ட்ரெஸ்ஸோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனா நம்ம ட்ரா பண்ணி காமிக்கிறேன். எப்போவுமே ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல அதோட அவுட்புட் எப்படி இருக்கும், அவுட்கம் எப்படி இருக்குங்கிறத சாம்பிளாக இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. என்ன நம்ம அவுட்புட் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெளிவு இருந்ததுன்னா நம்ம பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டோம். இது ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு ஏ லைன் ஃப்ராக் மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து கர்வாக வந்து பாட்டம் பார்ட் இருக்கும். லாங் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுவோம். இந்த இதில் மெயினாக நம்ம இந்த டைப் ஆஃப் ஃப்ராக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் ஸ்லீவ் பார்த்தினா ஸ்லீவோட ஃபுல் டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் இதில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ராக்லேயும் ஒரு விஷயம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ராக்கை நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற கிட்ஸோட சைஸு, அந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட் இருக்கு இல்லையா, அந்த சார்ட்டில் ஜஸ்ட் 1 இயர் கிட்கான வேல்யூஸ் எல்லாமே எடுத்து நான் இந்த ஃப்ராக்கில் அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட்ஸை எடுத்து அதுலேருந்து நீங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எப்போவுமே வந்து டிபெண்ட்ஸ், ஒருவரோட பாடி ஷேப் அண்ட் ஹைட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸ்டாண்டர்டாக இந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த சார்ட்டில் நான் வந்து எல்லாமே டிரைவ் பண்ணி டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல்டர் வேல்யூ இருக்குன்னா அதை டிவைடட் பை 2 ஆஃப் த ஷோல்டர் தான் இருக்கும். நம்ம பேட்டர்னில் எப்போவுமே வந்து 4 ஃபோல்ட் போட்டு நம்ம இந்த ஃப்ராக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறோம், பாடி பார்ட்டை கட் பண்ணுறோன்னா 4 ஃபோல்டில் பண்ணுவோம். ஏன்னா கிளாத்தை வந்து ரெண்டாக மடிக்கிறதுனால பேக் சைடு ஒரு கிளாத், ஃப்ரண்ட் சைடு ஒரு கிளாத், அதனால் 4 ஃபோல்டாக நம்ம பண்ணி தான் வந்து கட் பண்ணுவோம். அதனால செஸ்ட் லைன் இருக்குது, வேஸ்ட் லைன் இருக்குன்னா டிவைடட் பை 4 போட்டு அதில் நான் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த சைஸ் சார்ட்டில் அப்படியே அந்த வேல்யூ எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். அந்த யோக் ஹைட் அப்படிங்கிறது வேஸ்ட் லைனில் நம்ம கொஞ்சம் ஷார்ப்பாக கர்வாக பண்ண போகிறோம் இல்லையா, அந்த யோக் ஹைட்டுங்கிறது வந்து வேஸ்ட்டோட ஹைட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு, மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி அந்த சார்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த டபுள் கமா போடுறது வந்து இன்ச்சஸை வந்து டினோட் பண்ணுறதுக்காக தான் அந்த டபுள் கமா போடுவோம். வேஸ்ட் டு நீ லென்த் அப்படிங்கிறது இது ஃபுல் ஃப்ராக் அப்படிங்கிறதுனால இந்த வேஸ்ட் டு நீ ஹைட் தேவைப்படாது, நமக்கு ஃபுல் ஹைட் தான் தேவைப்படும். இந்த சார்ட்லேயும் நமக்கு என்ன தேவையோ அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வேஸ்ட் லைன் வரைக்கும் ஒரு க்ராப் டாப் மாதிரி பண்ண போகிறீங்கன்னா இதே கிட்ஸ்க்கு அந்த கிட்ஸ் சார்ட்டில், சைஸ் சார்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த என்னென்ன வேல்யூஸ் அதில் தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஃபுல் ஸ்லீவ், இந்த சார்ட்டில் ஸ்லீவ் பற்றின எந்த டீட்டெயிலும் இருக்காது. இந்த ஸ்லீவ் அப்படிங்கிறது ஒரு பாடியை பொறுத்தோ அவங்களோட எப்படி இருக்காங்க, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்களா சப்பியாக இருக்காங்களாங்கிறத பொறுத்து அவங்களோட ஸ்லீவோட ரவுண்டும் சரி, ஸ்லீவோட ஹைட்டும் சரி டிஃபர் ஆகும். அதை பாடியிலேருந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இந்த அளவுக்கு வந்து அப்ராக்சிமேட்டட் வேல்யூ இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அந்த கிட்ஸோட ஃபுல் லென்த்துக்கான ஸ்லீவ் லென்த்தோட ஸ்டாண்டர்ட் சார்ட்டை வந்து நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அப்கமிங் இதில் வந்து நம்ம இந்த ஸ்லீவை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். ஸ்லீவ் எப்போவுமே வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்லேயும் நம்ம வைப்போம். அது கேப் ஸ்லீவ், ஆஃப் ஸ்லீவ், ஷார்ட் ஸ்லீவ், 1/4, 3/4, ஃபுல் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதனால தான் இந்த கிட்ஸ் சார்ட்டில் அந்த வேல்யூஸ் இருக்காது. இப்போ ஃபுல் லென்த்துக்கு நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் தேவைப்படுதுங்கிறதுனால இதுதான் அதுக்கான அப்ராக்சிமேட்டட் ஸ்டாண்டர்ட் சைஸ். ஒரு 1 to 2 இயர்ஸ்னால் 9 to 10 இன்ச்சஸ், மேக்ஸிமம் 10 இன்ச்சஸ் அப்படிங்கிறதுனால இந்த 1 இயருக்கு இந்த சார்ட்லேருந்து நான் 10 இன்ச்சஸ் அப்படிங்கிற ஸ்லீவ் லென்த்தை நான் எடுத்துக்கிறேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் லென்த் ஃபார் கிட்ஸ் 1 இயர்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும். இப்போ ஒரு டிராஃப்டிங் போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். டிராஃப்டிங் போடணும். சேம் ஆல்ரெடி நம்ம இப்போ எப்படி வந்து ஒரு ரெக்கார்ட் நோட்டில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேலை யூஸ் பண்ணுறோமோ
அதே மாதிரி நம்ம எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் ஷீட்டில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பெரிய ஷீட்டில் போடும்போது அது புரியறதுக்கு ரொம்ப வந்து வைடாக இருக்கும், அதை காமிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இதுவே வந்து ஒரு மினியேச்சரில் நம்ம ரெக்கார்ட் புக்கில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பர்பண்டிகுலராக ஒரு 2 லைனை வந்து ட்ரா பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய அந்த டிராஃப்டிங் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போது இந்த சென்டிமீட்டர் சைடில் தான் நம்ம டிராஃப்டிங் எப்போவுமே போடுவோம். 1:4 ஸ்கேலில் நம்ம யூஸ் பண்ணி டிராஃப்டிங் போடுறோம். ஷோல்டரோட வேல்யூ 3.5 அப்படிங்கிறத நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 1:4 ஸ்கேலில் கரெக்டாக 2 and 3 4 அதாவது 2 வேல்யூஸாக தான் இருக்கும். 2க்கும் 4க்கும் நடுவில் 3 லைன்ஸ் இருக்கும். அதில் சென்டர் லைன் வந்து 3, அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து 0.5. அந்த லைனில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டெப்த்து, செஸ்ட் லைன், வேஸ்ட் லைன் எல்லாமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் வேஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கர்வாக நம்ம இந்த இடத்துல ஹிப் கிட்ட இந்த வேஸ்ட் கிட்ட நம்ம கர்வாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கட்டிங்கில் வந்து அதை கட் பண்ணலனாலும் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கர்வாக ஸ்டிச் பண்ணுவோம். அந்த இடத்துல இவ்வளோ ஹைட்டுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு இந்த வேஸ்ட் லைனோட வித் எவ்வளவோ அந்த இது வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஃபுல் லென்த்து இது எல்லாமே மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ரெண்டுமே வந்து 3 inches சேமாக இருக்கிறதுனால நம்ம இந்த எவ்வளோ நெக்கோட வித் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நமக்கு நெக் ஷேப் எப்படி வேணாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட் நான் கர்வாக தான் நான் வந்து ரவுண்ட் நெக்காக தான் வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுட்டு அதில் கர்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லைனில் அந்த செஸ்ட்டில் வித் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கணும். அதுலேருந்து 1.5 inches வந்து சீம் அலோன்ஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக அலோன்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹிப் லைனு கீழே பாட்டமோட ஹைட்டு ஃபுல் ஹைட் எவ்வளோங்கிறத அந்த ஷார்ப் அந்த எட்ஜிலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ ஹைட் தேவைப்படுதோ அவ்வளோ ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதோட வித் என்ன பண்ணணும் கீழே அப்படின்னா எவ்வளோ வந்து நம்ம வேஸ்ட் லைன் செஸ்ட் லைன் இருக்கும் அந்த செஸ்ட் லைனோட +2 inches ஆட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ தான் கீழே வந்து உங்களுக்கு வைடாக வரும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்ஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும். இங்கே 1.5 inches ஒரு ஸ்டிச்சிங் அலோவன்ஸ் விட்டுருக்கிறதையும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த வேஸ்ட் லைன் கீழே பாட்டம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடணும். இந்த கர்வ் பார்ட் இந்த வேஸ்ட் கிட்டல் வந்து நமக்கு ஷார்ப்பாக வருது இல்லையா, அதை கட் பண்ணலைனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கர்வாக ஸ்டிச் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு வீ கட் கொடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு கிளாத்தை ரிவர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கீழே வந்து கர்வாகவும் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாடி பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதே சேமாக வந்து பேப்பர் கட் அண்ட் கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அடுத்தது ஸ்லீவ் பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பாடி பார்ட் வந்து as usual சொன்ன மாதிரி 4 ஃபோல்டில் இருக்கும். இந்த சைடு வந்து க்ளோஸ்ட் எட்ஜாக இருக்கும். டாப்பில் க்ளோஸ்ட் எட்ஜாக இருந்தால் ஷோல்டர் ரெண்டும் அட்டாச் ஆகிருக்கும். ஓப்பன் எட்ஜ்லேயும் நீங்கள் வந்து கிளாத் பத்தலைன்னா வச்சுட்டு திருப்பி அட்டாச் பண்ணிக்கலாம் ஷோல்டர்ஸை. ஸ்லீவ் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸ்லீவுமே 4 ஃபோல்டில் தான் நம்ம பண்ணுவோம். டாப்பில் இந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம லென்த்தை மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல க்ளோஸ்ட் எட்ஜாக இருக்கும். இங்கே ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணிட்டோம். செஸ்ட்டோட வேல்யூவை வச்சு தான் கேப் ஹைட்டுங்கிறத வந்து மார்க் பண்ணுவோம். அது எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த ஸ்லீவ் லென்த்து நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட்லேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அந்த டாப் லைனில் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஸ்லீவில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்லீவ்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். டிசைன்ஸ் எல்லாம் தாண்டி லென்த்தை மட்டும் வச்சு என்னென்ன டைப்பில் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு பாடி பார்ட்டில் ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த ஸ்லீவ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்லீவ் இருக்குது. இதில் என்னென்ன ஹைட் வரும்போது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த ஆர்ம் ஹோல் இருக்குது இல்லையா, அந்த ஆர்ம் ஹோல்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் வரைக்கும் ஒரு ஸ்லீவோட ஹைட் இருந்தது அப்படின்னா அதை வந்து கேப் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கேப்போட அந்த ஆர்ம் ஹோலோட அந்த ஆர்ம் பிட் இருக்குது இல்லையா,
அது வரைக்கும் இருக்கிற லென்த்தை வந்து கேப் ஹைட்டுன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் ஒரு ஸ்லீவ் லென்த் இருந்ததுன்னா கேப் ஹைட் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே கொஞ்சம் நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து கையை தூக்குனா நமக்கு ஆர்ம் ஹோல் தெரியாத மாதிரி ஒரு 2 to 3 inches வந்து டவுன் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவ்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது எல்போ ஸ்லீவுங்கிறது நம்ம கையை இப்படி மடக்கி நீட்டுறோம் இல்லையா, அந்த எல்போ கிட்ட வரைக்கும் நம்ம வைக்கக்கூடியது தான் எல்போ ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது கேப் ஸ்லீவ், அதுக்கடுத்தது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது ஷார்ட் ஸ்லீவ். இப்போ இந்த எல்போ வரைக்கும் வைக்கக்கூடியது வந்து எல்போ ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். 3/4 ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தாண்டி இந்த ரெஸ்ட்டுக்கும் அந்த எல்போக்கும் நடு வரைக்கும் லென்த் வச்சோம் அப்படின்னா 1/4 ஸ்லீவ். அந்த கையோட ரெஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்லீவோட லென்த் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்போ வரைக்கும் எடுக்கிறீங்க இல்லை 1/4 ஸ்லீவ் வைக்க போகிறீங்க அப்படின்னா கையை வந்து ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸ்லீவ் லென்த் மட்டும் இல்லாமல் பாடியிலேருந்து ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். கேப் ஹைட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஷோல்டர்லேருந்து ஆர்ம் டெப்த் இருக்கு இல்லையா, ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டை தான் கேப் ஹைட்டுன்னு சொல்லுவோம். இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ஸ்லீவோட கட்டிங் போடுவோம். நம்ம இந்த டிராஃப்டிங் போடும்போது கண்டிப்பாக கேப் ஹைட் நமக்கு தேவைப்படும். அப்போ தான் வந்து பாடி பார்ட்டோட இந்த ஸ்லீவை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் இருக்கும். இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, செஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ டிவைடட் பை 10 ப்ளஸ் ஈஸ் அலவன்ஸுங்கிறது என்னென்னா கொஞ்சம் லூஸ்க்காக நம்ம கொடுக்குறது. இங்கே செஸ்ட்டு 6 inches அப்படிங்கிறது என்னென்னா 4ஆல் டிவைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் செஸ்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.4 அப்படிங்கிற கேப்போட ஹைட் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னென்னா, செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10ங்கிறது வந்து கேப் ஹைட்டுக்கான ஃபார்முலா. அதோட ஈஸ் அலவன்ஸ் 1.5லேருந்து 2 inches வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மெஷர்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, எல்போ ஸ்லீவுக்கு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் லென்த்துக்கு பண்ண போகிறோன்னா இப்படி கையை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட் வரைக்கும் மெஷர் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி இந்த கையோட இந்த முட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணணும். அதை தாண்டினா தான் நமக்கு உள்ள வந்து ஸ்லீவ் ஏறும். அதை மெஷர் பண்ணிவிட்டு அந்த சைஸு நம்ம வந்து அந்த ரவுண்ட் கிட்ட வச்சு நம்ம மார்க் பண்ணணும். அதனால் கேப் ஹைட்டுங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. இதில் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டோட டிவைடட் பை 10 பண்ணி அதோட ஈஸ் அலவன்ஸ் லூஸுக்கு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 and 2 inches வரைக்கும் பண்ணோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கிட்ஸுக்கு வந்து நமக்கு லூஸாகவே நம்ம வந்து போடலாம். 2.5 4ங்கிறது 2.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 24 செஸ்ட் லைன் 2.54ன்னு நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். இதே சேம் தான் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்திங்கன்னா அந்த கேப் ஹைட்டை இதில் மார்க் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். போட்டுட்டு ஆர்ம் டெப்த்து வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இது நீங்கள் வந்து பாடியில் ஆர்ம் ரவுண்டு இருக்குது இல்லையா, நம்மளோட அந்த ரவுண்டை நம்ம வந்து டிவைடட் பை 2 போட்டும் நம்ம பாடியிலேருந்து எடுத்து கண்டுபிடிக்கலாம். பாதிக்கு பாதி வேல்யூ வந்து நம்ம இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா செஸ்ட் ரவுண்டை வச்சே நம்ம கால்குலேட் பண்ணலாம். செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6 ப்ளஸ் ஈஸ் அலோன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கிட்ஸுக்கு இந்த மாதிரி அந்த ஈஸ் அலோன்ஸ் ஆட் பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணாங்கிறத சொல்கிறேன். அது மாதிரி இந்த ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு கீழே ஓப்பனில் எவ்வளோ வித்து வேணுமோ அந்த அளவுக்கு அந்த வித்தை இது பண்ணி அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆர்ம் டெப்த் எப்படி கால்குலேட் பண்ணாங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 6 ப்ளஸ் ஆஃப் இன்ச். அந்த மாதிரி நம்ம அந்த செஸ்ட் டிவைடட் பை 6 ப்ளஸ் 1.5 inches 1.5 inch வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெப்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
அதை டிரைவ் பண்ணிவிட்டு நம்ம டெப்த்து இந்த கேப் ஹைட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைனில் அதை மார்க் பண்ணி கீழே வந்து இந்த ஸ்லீவோட ஓப்பன் எட்ஜ் இருக்கும் இல்லையா, அதில் எவ்வளோ வித்து வேணுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கனெக்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம பேப்பர் கட் வந்து பேப்பரில் வந்து நம்ம டிராஃப்டிங் போடுறது எல்லாமே ட்ரையாங்கிள் ஸ்கேலில் சென்டிமீட்டர் சைடில் போட்டோம். இதுவே வந்து நம்ம மினியேச்சர் க்ரியேட் பண்ணும்போது இன்ச்சஸ் சைடில் யூஸ் பண்ணி நம்ம அதே சேம் மார்க்கிங்கை நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பாடி பார்ட் கட் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பரை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி வித் வைஸ் ஒன்ஸ் ஐட் வைஸ் ஒன் 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த 1:4 ஸ்கேல் இன்ச்சஸ் சைடு வச்சு நம்ம மார்க் பண்ணணும் இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும். இதே சேம் தான் க்ளோஸ்ட் எட்ஜ் ஒரு சைடு, டாப்பில் க்ளோஸ்ட் எட்ஜ் இருந்ததுன்னா நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் கீழே அதில் இருக்கக்கூடிய மார்க் எல்லாமே இதில் மார்க் பண்ணணும். அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி வேரி ஆகும், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் பற்றின எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி வந்து டெய்லரிங்கில் ரெக்கார்ட் பர்பஸ்க்கு இந்த ஸ்கேலை தான் யூஸ் பண்ணி நம்ம டிராஃப்டிங் போடுவோம். இதைத்தான் அப்படியே எடுத்து நம்ம டிராஃப்டிங் பேட்டர்ன் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தில் லே பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுவோம். சேம் ப்ரொசீஜர் தான் மினியேச்சரை நம்ம பண்ணுறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சேம் நான் டிராஃப்டிங்கில் போட்ட அதே சேம் வேல்யூஸை நெக் டெப்த்து, ஆர்ம் ஹோல் டெப்த்து, செஸ்ட் ரவுண்டு எல்லாமே இந்த பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இதை கட் பண்ணும்போது நெக்கோட டீப் வந்து எது சின்னதாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். வைடாக இருக்கிறது, ரொம்ப டீப் அதிகமாக இருக்கிறத அடுத்தது ஓப்பன் பண்ணிவிட்டு அதை மட்டும் தனியாக கட் பண்ணணும். இந்த டிராஃப்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டோட டெப்த்தும் வந்து நெக்கோட டெப்த்தும் ஒரே சேம் 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்கிறதுனால சேமாகவே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு அடுத்தது கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். கீழே இதே மாதிரி கர்வாக இருக்கிறத இடத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் சேமாக வச்சு அதே கட் பண்ணிட்டு நெக்கும் 2 ஒன்றுங்கிறதுனால கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த மாதிரி பாடி பார்ட் கட் பண்ணி எடுத்ததும் வேஸ்ட் லைனில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதோட 2 சைட்லேயும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அந்த மிட் பாயிண்டில் மேலே 2 இன்ச்சஸ் கீழே 2 இன்ச்சஸ் நடுவுலேருந்து 2 சைட்லேயும் ஆஃப் இன்ச் வச்சு இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். அப்படி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல டாட் பிடிக்கும்போது ஃபிட்டிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்லீவை வந்து கட் பண்ணி சேம் அதில் நம்ம டிராஃப்டிங்கில் பேப்பரில் போட்ட மாதிரியே இந்த பேப்பரில் எல்லா மார்க்கையும் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் விட்டு அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் காமிக்கிற மாதிரி கர்வாக கனெக்ட் பண்ணிங்க. எஸ்ஸோட ஷேப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த பேப்பரை 4 ஃபோல்டில் இருக்கிற கிளாத் மேலே வச்சு சேம் அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை அப்படியே கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளாத்தோட கட்டிங்கும் முடிஞ்சிடும். இதில் இருக்கிற மாதிரி அப்படியே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவும் அதே மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு 2 கிளாத்தை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட், அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் வந்து மாறாமல் இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஹேண்டுக்கு ஒரே சைடாக வந்து ரைட் ஆர்ம் ஹோல் வந்துடும். அதனால் கிளாத்தை நம்ம வைக்கும் போது 2 ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு மேலே இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்னை வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்னை நம்ம கிளாத்தில் வச்சு கட் பண்ணும் போது இந்த மிஸ்டேக் தான் ஜாஸ்தி செய்வோம். அதை நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு செஞ்சோன்னா 2 ஸ்லீவுக்கான கரெக்டான கட்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்லீவில் கீழே மடித்து அடிக்கிறதுக்கு அந்த ரா எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுட்டு கட் பண்ணணும். இது மாதிரி கட் பண்ணியிருக்கிறத 2 ஸ்லீவையும் 2 சைடும் இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம பெரிய ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸை வந்து அந்த ஆர்ம் ஹோலோட அட்டாச் பண்ணிக்கணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டும் ஆர்ம் ஹோல் கரெக்டாக ஃபிட் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நம்ம அட்டாச் பண்ணணும். பிகினிங்கில் நமக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குன்னா அந்த சென்டரில் ஒரு நாச் கொடுத்துட்டு அதை வந்து ஷோல்டரோட சென்டரோடு வச்சு ஒரு சைடு அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு அட்டாச் பண்ணிக்கணும். சேம் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ஆர்ம் ஹோலோட அட்டாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே பாட்டமில் இருக்கிற லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கர்வாக இருக்கிற இந்த லைனு அந்த பாட்டமை வந்து
ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் 2வது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது இது மினியேச்சருங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பெரிய கிளாத்தில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரோல் பண்ணி ஹெம் பண்ணவும் செய்யலாம். இல்லை அந்த ஸ்டிச்சிங் பற்றின டீட்டெயில் எல்லாமே சேனலில் இருக்குது, போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் வராது. இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு குட்டியாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி வச்சு டூல் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் அந்த மடித்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது. இந்த மாதிரி ஏன்னா அந்த கர்வ் பார்ட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிளாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 பாட்டம் சைடையும் கர்வாக இருக்கிற பார்ட்டெல்லாம் நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு பாட்டமை ரா எட்ஜஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நெக்லைன் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கோட அந்த ரா எட்ஜஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா பேக் சைடில் ஒரு ஸ்லிட் கொடுத்து அந்த இடத்துலையும் வந்து கிராஸ் பீஸோ இல்லாட்டி ஊக்கனை பட்டி ஜாயின் பண்ணி ஹூக்கோ இல்லை ப்ரெஸ் பட்டனோ வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மினியேச்சர் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நெக்லைன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போது ஹேண்ட் ஸ்விங்கில் நீங்கள் நெக்லைனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து அந்த நெக்லைனில் அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 பாட்டமையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சு 2 கிளாத்தையும் ஸ்லீவ்ஸு பாடி பார்ட்டு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி அதை வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஸ்லீவ்ஸோட எண்டை நம்ம அட்டாச் பண்ணிக்க ஃபுல்லாக சீல் பண்ணிக்கிறோம். 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதை அழகாக குட்டியாக அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி சீல் பண்ணிடணும். ரா எட்ஜஸ் எதுவுமே இல்லாத மாதிரி சீல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்லீவோட ஓப்பன் எண்டுலேருந்து ஆர்ம் ஹோல் ஃபுல்லாக கீழே பாட்டம் வரைக்கும் சைட்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த வேஸ்ட் லைனில் மட்டும் ஒரு கர்வ் கொடுத்து எந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கர்வ் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன வீக்கட் கொடுத்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அந்த பேப்பர் பேட்டர்னில் டாட் மார்க்கிங்க்கு நம்ம மார்க் பண்ணி கிளாத்தில் வந்து டாட்ஸ் வந்து நம்ம பிடிச்சிடணும். இது மாதிரி டாட்ஸ் பிடிக்கிறது ஏன்னா எக்ஸஸாக கொஞ்சம் லூஸாக இருக்கிற கிளாத்தை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு. இது மோஸ்ட்லி சுடிதாரோட பேக் சைடில் பிடிச்சி ஃப்ரண்ட் சைட்லலாம் வந்து ஃபிட்டிங்காக போடுறவங்க இந்த மாதிரி பிடிச்சி பார்த்துருப்பீங்க. இதுதான் இந்த ஃபேஷன் ஃப்ராகில் வந்து ஃபிட்டடாக அந்த ஹிப் கிட்ட வரணுங்கிறதுக்காக 2 டாட்ஸை வந்து நம்ம பிடிக்கிறோம். இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி நான் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணலை, ஹேண்ட் ஸ்விங் நீடில் வச்சு நெக்கில் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறோம் கிராஸ் பீஸை. ஃபஸ்ட்டு நெக்லைனில் ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு இந்த மாதிரி ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டு அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி உள்ளர அது ஒரு நெக்கோட அந்த ட்ரெஸ்ஸோட உள்ளரை வந்து நம்ம வச்சுட்டு சீல் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி சுற்றி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கும் போது கடைசியாக ஃபினிஷ் பண்ணுற இடத்துல இருக்கிற 2 கிளாத்தையும் ஒரு கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி இன்னொரு கிளாத்தை அது மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி சீல் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு ரா எட்ஜஸ் வெளியில் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளரை அப்படியே ஃபோல்ட் பண்ணி லைட்டாக ஹெம் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நெக்லைனும் ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து லாங் ஸ்லீவ் பற்றினது எப்படி டிராஃப்டிங் போடணும், பேப்பர் கட் போடணும், எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் ரிலேட்டட் வீடியோக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.